கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். சரி செய்யப்படும். நாங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சின்னா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள். காவல்துறை அது மும்முரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணினாலே அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியும். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமரானப்ப அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள். அதேதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும். இததான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவார். இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்கிறதா தெரியாது. இதை முடிச்சுட்டு வரங்க தலைவர் உங்க கேள்வி பதில் சொல்றேன். டிடிவி தினகரன் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல கூட்டணி ஆட்சி தான் அமையும், எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவை இடம்பெறும். 2014-19 பாஜக யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் மெஜாரிட்டியா இருந்தாலுமே கூட்டணி இருந்த கட்சிகளுக்கு அமைச்சரவை இடம் கொடுத்தாங்க. நான் ஏதாச்சும் பேசினா அதே போல நடக்கும். உங்களுக்கு தெரியும், நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம அது பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிடும். ஆனால் நான் முதல்ல இருந்து நான் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் சொன்னதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இன்னைக்கு நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர்கிட்ட விட்டு அவங்க சம்பந்தமா பேசட்டும். பட் என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுட்டே இருக்கிற கட்சியினுடைய தொண்டர் தலைவர்கள் சொன்ன கருத்து, அதனால பொறுத்துருங்க, சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க. ஆனா கூட்டணி முழுமையான வடிவம் பெறணுங்கன்னா எல்லா கூட்டணிகளுமே வடிவம் பெறணும். இன்னும் புதிய கட்சிகள் வரணும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே போகணும், இதெல்லாம் நடக்குங்கண்ணா. இப்பதான் ஆரம்பம், இன்னும் 9 மாசம் இருக்கு. இன்னைக்கே எல்லா கூட்டணியும் முழுமையாக வடிவம் பெறும் நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்கன்னா, நிச்சயமாக அந்த காலமும் சூழலும் இன்னும் தேர்தலுக்கான சூடே ஆரம்பிக்கலீங்கன்னா, அது வரும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழுமையான வடிவத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்கண்ணா. ஆனா தனிநபர் வருமானம் சரிங்கண்ணா, திராவிட மாடல் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழகம் எங்க இருந்துச்சுங்கண்ணா?